10 ஆண்டு காலமாக மாநில உரிமைகளை பறித்த மக்கள் விரோத பாஜக ஆட்சி விரட்டி அடிப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற தேர்தல் களம் விறுவிறுப்பாக சூடுபிடித்திருக்கும் நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்கள் வெற்றியை நோக்கி உறுதி செய்ய தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையில் தனது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் பங்கீடு என்பது இறுதியாகிவிட்ட நிலையில் வேட்பாளர் பட்டியலுக்கு தற்போது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடர்ந்திருக்கிறார். வருகின்ற சனிக்கிழமை முதல் அவருடைய பிரச்சாரம் அமையும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கிடையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் 10 ஆண்டு காலமாக மாநில உரிமைகளை பறித்த மக்கள் விரோத பாஜக ஆட்சி விரட்டி அடிப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சில இயக்கங்களுக்கு தொகுதி ஒதுக்க இயலாத சூழல் வருத்தம் அளிக்கிறது என்றும், நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவுக்கு பல கட்சிகள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட சில கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்வு என்பது வருத்தம் அளிக்கிறது என்பதையும் அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக தமிமுன் அன்சாரி சற்று நேரத்துக்கு முன்னர் தான் அவர் திமுக குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு தன்னுடைய கட்சி முழு ஆதரவு அளிப்பதாக, இந்தியா கூட்டணி வெற்றி பெற கடுமையாக உழைப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். இப்படியாக சில கட்சிகள் திமுகவுக்கு இந்தியா கூட்டணிக்கும் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியும் சேர்த்து 40 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு முடிவாக இருக்கிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கிட்டு கொடுக்க முடியாத சூழல் என்பது வருத்தம் அளிக்கிறது என்பதையும் அந்த அறிக்கையின் வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே போன்று இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்டும் என்றும் தொண்டர்களுக்கு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஆட்சி மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம், அதை நிகழ்த்துவோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று ஏற்கனவே குறிப்பிட்டது போல 10 ஆண்டு காலமாக மாநில உரிமைகளை பறித்த மக்கள் விரோத பாஜக ஆட்சியை விரட்டியடிப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்.